இப்போ பார்த்தா ஏத்தா வந்து மானசா அப்பப்போ பார்த்து எனக்கு சொல்லுத்தா தெரியலண்ணா ஓடுதா ஓடலையாண்டு பெரிய காலை கொடுமைங்க டிவியை கொஞ்சம் அமர்த்தி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா தரேண்ணா டிவி அமர்த்தி விடு ஏங்க பெரிய பெரிய காலை கொடுமைங்க 1 மணி நேரம் பேசியிருக்கேன் நானா பேசியிருக்கேன் பார்த்துக்க தன்னந்தனியா அதுவாக ஃபோன் கட்டாயிருந்து இதுக்கு தானே இந்த மாதிரி மிஷின்கள்லாம் நம்ப மாட்டேன் மனுஷங்கள்கிட்ட கொடுத்து நம்ம பேசுறது அது வாடுக்கு நம்ம யோசனையில் தோன்றதுப்போ பேசினாத்தேன் அதுவே கரெக்டாக போகும் இல்லைன்னா கட்டாத்தானே ஆகும் அந்த மாதிரி கட்டாகி போச்சு நேற்று சொன்னேன்ல சவுண்ட் நல்லா குறவா நண்டு நேற்று சொன்னேன்ல இது சொந்தக்காரங்க இந்த டொயின்னு கேட்கக்கூடாதுல்ல நல்லா சுத்தமாக கொஞ்சம் நேரத்துக்கு இப்போ ஒரு 1 மணி நேரத்துக்கு படம் பார்க்காம விளையாடு இந்தா என்னது அது சொன்னேன்லங்க சொந்தக்காரங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க போகணுமுண்டு மேக்கப்லாம் போட்டு காட்டுறேன் முத்துன்னு ஒரு அக்கா இது ஒட்டுமுடி வச்சு பின்னி காட்டுங்கண்டாங்க சரின்னு தான் ஒட்டு முடியலாம் வச்சு அவங்களுக்காக பின்னிலாம் காட்டி கிடக்கேன் என்ன செய்ய கேமரா ஆப்பில் இருந்துருக்கு ஆஃப் பண்ணிவிட்டு கிறுக்கா பைத்தியமாக பேசியிருந்துருக்கேன் ரோட்டில் போகிற வரது வேறு இதில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க நீ இந்த பால் பண்ணையிலேருந்து வேறு நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் கிறுக்கா கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படி சொல்லியிருக்க நேற்று எல்லாரும் நல்லபடியாக குழந்தை வரக்கும்க்கா நல்லபடியாக என்ன பார்த்தானண்டு ஓடுதாலே என்ன பார்த்தாதீங்க நல்லபடியாக குழந்தை வரணும் குழந்தை வரக்கும்க்கான்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கேன் அதில் ஒரே ஒரு அக்கா மட்டும் உதவி பண்ணுறவங்க சீன் போட மாட்டாங்க முண்டை போ அப்படின்ட்டு போட்டிருக்காங்க ஏங்க இதுக்கு பேர் சீனாக்கும் நான் எங்கே போனாலும் என் மக்களே நான் போயிட்டு வரேன் இங்கே வரேன் அங்கே வரேன்னு சொல்லிட்டு தான் போவேன் கேரளத்துக்கு போகிறதுக்கு ஒன்று மட்டும்தான் சொல்லாமல் போயிருக்கேன் கெட்டதுக்கு போகிறதுக்கு மட்டும்தான் ஏன்டா எல்லா மனுஷனும் பார்க்கையில் எல்லாருக்கும் நல்லதே போய் சேரட்டும் கெட்டது கழுதுலாம் கழுதுகளும் சொல்ல வேணாம் அப்படின்னு அதை மட்டும்தான் சொல்ல மாட்டேன் மற்ற எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போவேன் அதை தேடித்து ஒரு அவசரமாக இந்த பூச்சா அப்படியே அம்மாவை எடுத்தேன்னு சொல்லி நம்ம ஓடுவேன் அதில் ஒரு பக்கம் சொல்லியிருந்தாங்க போனாங்க அம்மாச்சி விட்டு போ அம்மா விட்டு சின்ன பொண்ணு எடுத்துட்டு வா இந்த அங்கே இருக்கா எங்கே இருக்கு வரும் டப்பாமலை அங்கே டப்பாமலை இருக்கான்னு வரும் அதில் ஒரு அக்கா சொல்லியிருந்தாங்க போனை வச்சுட்டு போறிய போனை எடுத்துகிட்டு போங்க அங்கே வர வெளியில் ஒரு டப்பா இருக்கும் அந்த டப்பா மேக்கப் டப்பா அது மேலே இருக்கான்னு எடுத்துகிட்டு போறிய அப்படின்ட்டு நான் வந்து போன பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு போயிடுவேன் ஏன்டா என் பையன் 9ஆம் கிளாஸ் படிக்கிறியா அவனுக்கு வந்து ஹோம்ஒர்க்கு இதெல்லாம் பயலுக்கு ஒன்றுக்குள்ள அனுப்பிக்கிட்டு அதில் தான் இது பண்ணிக்குவாங்க அதனால ஃபோனை வச்சுக்கிட்டு எனக்கு எங்கள் வீட்டுக்கார வச்சுருந்தாருல பட்டன் போன கொண்டா இந்த பட்டன் போகணும் இந்த பட்டன் போனை ஒரு நம்பர் போட்டு கொடுத்துருக்காரு அந்த நம்பரை போட்டு அப்படியே பேசிக்கிட்டே போயிடுவேன் பார்த்துக்கோங்க போன வீட்டில் தான் போட்டு போயிடுவேன் வேலைக்கு போகல இதுகளுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன் அங்கே போய் கேமரா எடுக்கிறதுலாம் வடம் அங்கே வரவங்க சுகந்தி அக்கா வருவாங்க அவங்கள வச்சுக்கிட்டு எடுப்பேன் அவங்க வரலைன்னா எடுக்க மாட்டேன் இப்படித்தான் நான் நிலவரம் போய்கிட்டு இருக்கு அப்படி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் எல்லா உண்மையும் விவரிச்சு சொன்னாத்தானே நம்பணும் மனுஷங்க ஊராம் பொய்களை பார்த்து எல்லாமே பொய்யா இருக்குமோண்டே நினைக்க தோணுது பிறகு நானும் இனிமேல் பொய் தான் பேசணும் பிறகு நம்மளுக்கு வராதே பொய்யா இட்டுக்கட்டி எப்படி பேசுறதுன்னு தெரியாது அப்படி உண்மையான காரியம் எது பொய்யானது எதுன்னு பேச்சுவார்த்தையில் கண்டுபிடிக்க முடியாதக்கா அறிவு இருந்தால் தானே கண்டுபிடிக்க முடியும் இதில் சீன் போடாத முண்டை வேறு என்னத்தை சீன் போடுறாங்க அம்புட்டு வயிற்று வச்சா என்னத்தை சீன் போடுறதுன்னா என்ன சீன் போடுறதுன்னா சம்மந்தமே இல்லாத பேச்சுக்களை பேசுறதுக்கு பார்த்தா சீன் போடுறது ஒரு இடத்துல சம்மந்தமே இருக்காது சம்மந்தமே இல்லாமல் எப்படி இது இத்தனை பவுனு அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க அவங்ககிட்ட போய் இப்படி சொன்னோம்னா அதே சீன் போடுறது கேட்கவே இல்லையே அவன்கிட்ட எத்தனை வந்து அப்படின்னு அந்த மாதிரி இருக்குது அவங்க வந்து எங்கள் சொந்தக்காரவங்களாத்தான் இருந்திருக்காங்க என் ஊருக்காரவங்க ஆனால் பார்த்துக்கங்க எங்கள் ஊர் வந்து 200 250 2500 தலைக்கட்டு இருந்துச்சு 2002 எல்லா கதையும் சொன்னோம் இந்த கதையை மட்டும் நான் சொல்லலை ஏன்டா இந்த வீடியோவை அந்த சொந்தக்கார ஊர் என்னை க்ளோஸாக வாட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தவங்க இதெல்லாம் எதுக்கு தான் சொல்கிறேன்னு கேட்டுருவாங்களோன்னு பயந்துக்கிட்டே நான் சொல்லலை ஏன் அவங்க தான் எனக்கு இதுன்னு சொன்னாங்க எப்படி சொன்னாங்க நல்லா பேசுகிறேன்னு கிராமத்தில் எல்லோரும் என்னை வந்தாங்க அவங்க மட்டும் பாராட்டினாங்க நல்லா பேசுகிறேன் மோட்டிவேஷனாக இருக்குது ஒரு இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீ பாராட்ட வாங்குவேன் கண்டிப்பாக உலகறிய ஊரறிய அதனால தமிழ் மகளே நீ பேசுதே அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவங்களாம் பார்க்குறாங்க இந்த கதை அந்த கதையெல்லாம் சொன்னால் சங்கடப்படுவாங்க அப்படின்னு தான் நான் சொல்லலை அப்படி பார்த்துக்கோங்க 2000 தலைக்கட்டு இருந்த எங்கள் ஊர் வந்து 2 தனியாக பிரிஞ்சிருந்துச்சு அப்போ அந்த காலத்துகளில் படிப்பறிவுன்றது கம்மிங்க படிப்பறிவு கம்மியாக இருந்ததுனாலேயே என்னமோ இப்போ வந்து மீடியாவில் இந்த வருங்க
பாமரை பொண்ணு ஒன்றுமே தெரியாத ஒன்றுமே அறியாத பட்டிக்கட்டு பாமரை பொண்ணு ஒரு கேமராவை தூக்கி வச்சு மீடியாவில் சோசியல் மீடியாவில் பல லட்சம் பேர் பார்க்குறதுக்கு நான் எல்லா கதைகளையும் உங்கள்கிட்ட இதில் சொல்லி விமர்சனமாக வெளியில் கொண்டு போகிறதுக்கு வழிவகை இருக்குது. அப்போ உள்ள காலத்துக்கட்டத்துக்குள்ள ஒரு டிவி பார்க்குறதே கஷ்டமாக இருக்கும். ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பர் ஒன்று போடுவாங்க. அதில் நடக்கிற வெட்டுனது மாதிரி குத்துனது மாதிரி பொம்மையிலத்தையும் பார்ப்பாங்க தவிர அதில் என்ன விவரம் மட்டும் தெரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையத்தே இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி 20 வருஷத்துக்கு முன்னாடி 2 பார்ட்டிகளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டு குத்தாயி ஊர் 2 வெட்டு ஓடி போயிட்டாங்க. அப்படி போனவங்க அப்படியே ஊருக்கு ஓயாமல் வர மறுபடியும் வெட்டு குத்தாக மறுபடியும் 2 பார்ட்டிகள் ஒரு பாட்டி வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு அவங்க குத்திக்கிட்டு கிடந்தாலும் பரவாயில்ல வீடுகளை உடச்சிக்கிட்டு இப்படியே என்னத்துக்கு அந்த ஊரில் போய் நம்ம அடுங்கிட்டே வாழ்ந்துருவோம் அப்படின்ட்டு அங்கிட்டே வாழ்ந்துட்டாங்க. அதில் பார்த்துக்கங்க 2 பார்ட்டின்னு சொன்னேன்ல, எங்கள் அப்பா இல்லை சொல்லலாமா தைரியமாக பல வருஷத்துக்கு அப்புறம் உண்மையை வெளியே விட்டுட்டாண்டு உலகம் பேசும். அதனால் வேணாம், தேவையில்லாதது எதுக்கு. அப்படி போனவங்க வெளியேறி போனவங்களாம் என்னையை பார்த்துக்கிட்டு சின்ன பிள்ளையில பார்த்துருக்காங்க. சரி ஓடுதாத்தா அப்பப்போ என்ன அண்டு போய் ஓடுதான்னு பார்க்குது. ஏண்டு கேளுங்க, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசியிருப்பேங்க கதை. 1 மணி நேரம் அந்த ஒட்டு முடி வச்சு பின்னி முத்துண்டு ஒரு அக்கா கமாண்ட் பண்ணியிருந்தாங்க. எங்கள் ஊர் திருவிழாக்கா அந்த ஒட்டு முடியை வச்சு பின்னி காட்டுக்காண்டு. நாம்மா ஓயாமல் கேட்டாலும் நான் பின்னி காட்டலை. ஊர் திருவிழாண்டவொடனே எனக்கா தோணிடுச்சு, நம்ம ஏன் கல்யாணம் காட்சி பெரிய பெரிய விசேஷம் பெரிய பெரிய இதுக்கு கூட நான் வந்து பில்டப்பாக போகணும்னு நினைக்க மாட்டேன். என் சொந்த ஊரில் நடக்கிற அந்த திருவிழாவை மட்டும் பில்டப்பாக இருக்கணும்னு நினைப்பேன். ஏன் கேளுங்க, அங்கே தான் நம்ம ஊர் சாதி சனம் பூரா அங்கே தான் இருக்குது. அதுகளுக்கு முன்னாடி பூவும் பொட்டு வச்சு சேலை அன்னைக்கு தான் சேலையெல்லாம் 3000 சேலை இருந்தாலும் எடுத்து கட்டிடுவேன் பார்த்துங்க. இங்கெல்லாம் 500 சேலை கட்டிக்கிட்டு அந்த மாதிரி நினைப்பேன். அந்த மாதிரி தானே அவங்களுக்கு இருக்குது. அவங்க ஊர் திருவிழாவில் நல்லபடியாக கெட்டி போட முடியும். அதுக்காக செஞ்சே வருங்க முத்தக்கா, உங்களுக்காக வச்சுலாம் பின்னி மேக்கப்லாம் போட்டு காட்டினேன் முத்தக்கா. கேமரா ஆன்ல இல்லை. இந்த கொடுமையை நான் எங்கே போய் சொல்லுவேன், என்ன செய்ய சொல்கிறீங்க. உடம்பு முடியலை இருந்தாலும் உங்களுக்காக குளிச்சுட்டு இப்படி தேக்கா மேக்கப் போடுவேன். மேக்கப்லாம் போட்டு காட்டுறேன் நானா. கேமராவை பார்த்துக்கிட்டே தலையெல்லாம் செய்யும். அது போய் பார்த்தா பெரிய கொடுமை, கேமரா ஆன் பண்ணு இன்னும் என்ன செய்ய. அப்படி போயிடவங்களாங்க. அந்த கதையை விடுங்க, அந்த கதைக்கு வருவோம். அப்படி போயிருக்காங்க. போனவங்க அப்படியே அங்கிட்டே செட்டில் ஆகி பிள்ளை குட்டியெல்லாம் கைப்பிள்ளை பிறந்த கைப்பிள்ளை தூக்கிட்டு ஓடுனால ஊரை விட்டு. இன்னைக்கு பெரிய 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 பிள்ளைகளாகி அப்படியே கட்டி கொடுத்து குழந்தை பத்திருக்குது. 2 குழந்தை ஏற்கனவே இருக்கு. அதுக்கு பொம்பளை பிள்ளை இருக்குதக்கன இருக்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருக்காங்க. பண்ணி இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய இப்படித்தானே ஆகுது. என்ன குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறாருது இல்லை. வயிற்றுக்குள்ளே ஊசி வச்சு தச்சு விட்றாங்க, கத்திரிக்கோளை வச்சு தச்சு விட்றாங்க. இப்படித்தான் மாற்றி எதையோ ஒன்று பண்ணி விட்டுறாரு. நம்ம நேரம் கலந்தே எல்லாம் அப்படி குடும்ப கட்டுப்பாடு பண்ணவங்களுக்கு மறுபடியும் கருத்தரிச்சு ரொம்ப கிரிட்டிக்கல் பிள்ளை வந்து குத்த வச்சு உட்காந்துருக்கான். குத்த வச்சு உட்காந்து நம்ம நார்மல் டெலிவரியாக வழி இல்லையா. அதனால உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போக பிள்ளைக்கு மூச்சு திணறலாம் ஆயிருமா டயம் ஆகிப்போச்சு அப்படின்ட்டு கொண்டுக்கிட்டு ஓடியே வந்து இங்கே வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. 3ஆவதாகவும் பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. நல்லபடியாக பிறக்கட்டும். என்ன கைகால சோத்தோடு பிள்ளை விட்டி இருந்தாண்டா நல்லதுதான் சந்தோஷம். அதனால் அவசரத்துக்கு ஒன்றுமே எடுக்காமல் இங்கே மற்ற அனுப்பவும் ஒன்றும் எடுக்க முடியாமல் ஓடியாட்டாங்க. சரி சாமிநாதன் மக என்ன இந்த வீடியோவில் தான் பார்த்துருக்காங்களாம். விசேஷங்களில் நான் வந்து போய் நான் போகிற விசேஷத்துக்கு அவங்க வர மாதிரி சூழ்நிலை இருக்காது. நான் அவங்க போகிற விசேஷத்துக்கு நான் போகிற மாதிரி சூழ்நிலை அப்படி இருந்துருச்சு. இப்போ பார்த்துக்கோங்க, வீடியோவில் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு எனக்கு அத்தை முறை வேணும். அவங்க மாமாட்ட போய் காட்டினாங்களாம். இங்கே வார்களே சாமிநாதன் மகன் சாமிநாதன் எங்கேன்னு பேசுது. சாமிநாதன் மகளே வேண்டு பேரம்லேயே வந்துட்டு போகுது அப்படின்றாராம். அப்புறம் எங்கள் அம்மா பார்த்துட்டு இங்கே வாருங்க சாமிநாதன் பொண்டாட்டி வருது, இது சாமிநாதன் மகதே நான் சொல்லலை அப்படின்றாங்களாம். அப்படியே பேசுறீங்கத்தே என்னை இப்படி புட்டுச்சு இப்படி தடவிட்டு கிடந்தாங்க. ஏத்தே அப்படியே எங்கள் அண்ணன் எங்கேன்னு பேசுறீங்கத்தே. அது மாதிரியே அதாட்டியமான அந்த பேச்சு அதாட்டியமான குணம் மிரட்டுறது உருட்டுறது இந்த பேச்சு பூரா அப்படியே பேசுறீங்கத்தே. அந்த பசுக்கார வீட்டுலாம் இப்படி சொன்னேன் அப்படி சொன்னேன்னு சொன்னதை பார்த்துக்கிட்டு நான்லாம் சொல்கிறேன். இந்த வாரு சாமிநாதன் எங்கேன்னு செத்து மறைஞ்சும் அப்படியே அது உருவத்தை படைச்சு அப்படியே ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்ற ஒரு அத்தாச்சிதே அப்படியே பேசுகிறாளே அப்படின்னு உன்னை பார்த்துக்கிட்டே கிடப்பத்தே அப்படின்றாங்க. இப்போவும் போட்டுட்டு தாத்தே வந்திருக்கேன் நான் இப்போ போகிற சொந்தக்காரர்களுக்குண்டு. அதனால என்னத்தே ஊரை சொல்ல வேணாம், பேரை சொல்ல வேணாம், இது மட்டும் சொல்லாதத்தே. வாக்கப்பட்டு போன இடத்துல அவள் மாமி அந்த மாதிரி நினைப்பாண்டாங்க. சரிங்கத்தே அதெல்லாம் சொல்லலத்தே, ஊரு எதுவும் சொல்லலத்தே அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தமுங்க வேகமாக ஓடியாந்தமுங்க. இதை சொன்னோம்டா ஓ நம்புங்க நம்பலை அது உங்கள் இஷ்டம் என்னங்க.
அதுக்குண்டு என்ன சீன் போடாத முண்டைண்டா, என்ன ஒரு பேச்சு பார்த்துக்கோங்க. அப்படிலாம் கமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு அக்கா மட்டும் அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, சீன் போடுற மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு. பட்டு புடவை மாதிரி தெரிஞ்சிச்சோ, நான் கட்டியிருக்க புடவையெல்லாம் நான் போட்டிருக்க கொண்டை பந்தால கொண்டையாக தெரிஞ்சிச்சு எனக்கு. பழவெல்லாம் தெரிஞ்சிட்டேன் பிறகு அதே சீனுட்டாங்க. அப்படி போய் பார்த்துக்கிட்டு குழந்தை நல்லபடியாக பிறந்துருச்சு, நல்லபடியாக இருக்கா தாயின் பிள்ளைங்க. இன்னும் குழந்தைய போய் இன்னும் போய் நான் பார்க்கல பார்த்துக்கோங்க. நேற்று விட்டுட்டு வந்ததோட உடம்புக்கு எனக்கு முடியலைங்க. அப்படியே சளி பிடிச்சிக்கிட்டு நேற்று ஆவி பிடிச்சி எங்கள் அம்மா ஆத்தா வந்து ஆவி பிடிச்சிச்சு. ஆவி பிடிக்கவுடனே அப்படி கொஞ்சம் பரவாயில்ல, படுத்தே கிடக்கிறது சீக்காளி பாரி எனக்கு தோணுது. அதோட போய் இன்றைக்கி சுடுதண்ணியை வச்சு நறுக்குன்னு மேலே குளித்தேன். எங்கள் அம்மா குளிக்காதடி, இன்னைக்கு குளிக்காதடி, நாளைக்கு குளிடிடுச்சு. இன்னைக்கு குளிச்சுட்டேன். முத்தக்காவுக்காக மேக்கப் போட்டு கட்ட ஒன்று மேக்கப்பும் போட்டேன், அதுவும் போச்சு, வெட்டியாக போச்சு. கேமராவை ஆன் பண்ணி விட்டுக்கிட்டு நானாக வேகாத வெயிலில் உட்காந்து பைத்தியமாக பேசியிருந்திருக்கேன். ஆடா கொடுமையே, நான் என்னத்தை சொல்கிறதுண்டு. கேமராவை போய் ஆஃப் பண்ண போகிறேன், ஒன்றுமே ஓடலை. ஆஃப் பண்ணி அமர்ந்து போய் கிடக்கு போ. இந்த கொடுமையை நான் எங்கே சொல்ல, ஒன்றும் சொல்ல முடியாது. உங்கள்கிட்ட தான் சொல்லி கதறணும். அதோட வந்துவிட்டேன் பார்த்துக்கோங்க. இதே நிலவரம். ஆத்திர அவசரத்துக்கு தான் உதவணும். அவங்க பார்த்துக்கோங்க, ஃபோனில் பார்த்துக்கிட்டு நம்பர்லாம் வச்சுருந்துருக்காங்க. நம்பர்லாம் அம்மா நம்பர் வாங்கி வச்சுருந்துருக்காங்க. அப்படியே ஃபோன் அடிச்சிட்டாங்க. ஃபோன் அடித்து அப்படியே ஓடிட்டேன். நான் குடுன்னு ஓடியே வை. ஏன் போய் எங்கள் வீட்டுக்கு அந்த நம்பர் வாங்கி 19, 17, 16 வருஷம் ஆச்சு பார்த்துக்குங்க அந்த நம்பர் வாங்கி. அதே நம்பர் தான், நம்பரை மாற்றலை, அதே நம்பர் தான் பார்த்துக்குங்க. அதனால் அந்த நம்பர் கிடச்சிட்டாங்க. இந்த சின்ன நம்பர் கிடைக்கல, அந்த நம்பர் கிடச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சின்ன நம்பர் நான் கொடுத்து அப்படியே பேசிக்கிட்டே போனேன். அங்கே போய் எனக்கு அடையாளம் தெரில. அவங்களுக்கு என்னையவோ நான் சின்ன பிள்ளையில் இருந்திருக்கேன். அவங்கள நான் சின்ன பிள்ளைல பார்த்ததும் ஞாபகம் இல்லை. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் முகம் ஞாபகம் வந்து அப்புறம் ஃபோன்லேயே பேசி போய் ஆளை பிடிச்சேன். அப்புறம் பிடிச்சிக்கிட்டு சாமனகர் மகளே, உனக்கு இத்தனை வருஷம் கழிச்சு உன்ட்ட இப்போ நீ வாரியணும்னு நினச்சிடத்தே, பரவாயில்லத்தே அப்படின்னு இது பண்ணி கிடந்தாங்க. ஏத்தே அப்படி சொல்கிறீங்க, அவசரம் குழந்தை வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி, இல்லை வராமல் இருப்பணும், இல்லைத்தே டவுனு கட்டுக்குள்ளே இருக்கியே, காசு எப்போ வச்சிருக்கீங்களோ என்னமோ அவசரத்துக்கு இப்படி கேட்குறமேன்று யோசனையாக இருந்துச்சு தேண்டாங்க. அதனால என்னத்தைய கடவுள் நல்லபடியாக வச்சுருக்காரு. என்னத்தைய பட கடவுள் பெரிய கொடிசரை விட்டு செல்வந்தர் விடாலாட்டாலும் என்னத்தைய போகிறதுக்கு ஓட்டுறதுத்தே நல்லபடியாக இருக்கணுத்தே அப்படின்னு நான் பார்க்கறதே வீடியோ விளாண்டா அவங்களும் சொன்னாங்க. அவங்களும் என்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படி இருக்குங்க. ஆஸ்பத்திரிகளில் எதாக இருந்தாலும் இந்த ஏந்து எடுத்து பேசணுமுங்க. ஆஸ்பத்திரிலையும் கம்முண்டே இருக்கக்கூடாது, நம்ம பயந்துக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. என் தங்கச்சியெல்லாங்க குழந்தை வர்றதுக்காக 2வது பிரசவத்துக்கு பிரசவத்துக்கு போய் விட்டுருந்தோங்க. அதில் வந்து பார்த்துக்கோங்க, இது சுகப்பிரசவம் தான். சுகப்பிரசவத்துக்கே தையல் போடுவாதுங்க. குழந்தைக்கு தையல் போடுவாங்க. அந்த தையல் பிரிஞ்சிருச்சு. அது பிரிஞ்சா அங்கே போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம். பிரிஞ்ச மறுபடியும் தைக்கணும்ட்டு தச்சுக்கிட்டே இருந்துக்கிட்டே உள்ளே தச்சுக்கிட்டு இருந்தவங்க ஃபோன் கொடுத்துட்டு பாதியில் தையலை போட்டுக்கிட்டு வெளியில் வந்து ஃபோன் வச்சுனா எப்படிங்க? என் பிள்ளைய எட்டிக்கிட்டு பார்க்குறேன் ரூமுக்குள்ளே. நம்மளே வெளியே தெரியுறாங்க. வெளியில் போ, அட்டனில் வெளியில் போ அப்படின்னு என்னமோ நாய் வேத்துட்டுற மாதிரி தான் சொல்கிறது. பார்த்து சரி, என்னத்துக்கு நம்ம வாட்டுக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கேன், அதை இதை பேசி பிள்ளைகளுக்கு என்னத்தையும் பண்ணி விட்டாலுங்க நான் போச்சு அப்படின்னு நம்ம வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கேன். இந்த பொம்பளை பேசிக்கிட்டே பார்த்துங்க போகணும். நான் போய் எட்டிக்கிட்டு பார்க்குறேன் என் தங்கச்சியை, தொடையெல்லாம் நடுங்குது பிள்ளைக்கு. அதில் தையல் போடுறதுக்கு, தையல் பாதியை போட்டுட்டா வர்றது ஃபோன் பேசுறதுக்கு தொடை நடுங்குதுக்கு. என்னத்தே அப்படின்னு தொடையெல்லாம் நடுங்குதுக்கா அப்படின்னு அழுகுறான். எனக்கு வேகம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஏமா நீலாம் மனுஷி தானா, நீ என்ன படிப்பு படிச்சிருக்க, மனுஷியை நீ ஆட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க, பாதியில் தையலை போட்டு வந்து இது பண்ணலாமா? 7 நாளாக வந்து இருக்கோம் ஆஸ்பத்திரியில். இன்னைக்கு தைக்கணும்ன்ற, இன்னைக்கு நாளைக்கு தைக்கணும்ன்ற, அப்புறம் இருட்டு ஆயிடுச்சு, இருட்டுக்குள்ளே தைக்க முடியாதுன்ற, அப்புறம் பகப்பூரம் வார்டுக்கே வர்ற இல்லை. வார்டில் எங்கே இங்கே அவங்க எங்கள் வார்டு நர்ஸு மட்டும் எங்களுக்கு வர்றாங்கன்னு சொன்னால் ஒருத்தரும் கண்டுக்கிறாங்கல்ல. அது ஏன்கிட்ட கேட்காதம்மா, போய் நேரம் இதில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுன்றது. பக்கத்து வார்டு பொம்பளை வார்டுக்கு வர்ற இல்லை. அப்புறம் நைட்டுக்கு வந்து கணக்கு எடுக்கிற, நைட்டில் கேட்டோம்னா நைட்டில் தையல் போட முடியுமா, நாளைக்கு தான் போட முடியும்ன்ற. இப்படி 7 நாளாக கிடச்சிட்டேன். 7வது நாளில் உன்னோட சண்டை ஓட்டு இப்போத்தே உள்ளே போய் அடுக்க போட்டுட்டு 2 தையலை தச்சு போட்டு தச்சதை அப்படியே விட்டுவிட்டு வந்து போன வச்சு சொல்லுதான்றே. நான் டீன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன டீனு டானு, எந்த டானாக இருந்தான்னா பாதியில் போய் போட்டுட்டு ஓடியாருது. நான் கத்தி விட்டேன் பார்த்துக்குங்க. எங்கள் அம்மா என்னைய வையுது, அடி போகிற இடமெல்லாம் இப்படி பேசாதடி, நம்ம தங்கச்சிக்கு என்ன மாதிரி பண்ணி விட்டுற போகிறாங்க, என்ன மாதிரி என்னத்தை பண்ணுறாங்க, பேசாது கிடமா அப்படின்னு கத்திட்டு நான் கத்துறதை பார்த்துட்டு கேமராவில் பார்த்துக்கிட்டு வந்துட்டாங்க. 6 பேருமா வந்து என்னண்டாங்க. அப்புறம் நடந்த விஷயத்தை அப்புறம் சொன்னேன். அப்புறம் எதுக்கு இப்படி பண்ணுறிய, ஏன் அப்படி பண்ணுறிய, நீங்களும் ஆஸ்பத்திரியில் இப்படிலாம் கத்தக்கூடாதுமா அப்படின்றாரு ஒருத்தவர். ஆஸ்பத்திரியில் கத்தக்கூடாது சரிதான் சார், ஆனால் நடந்த நடைமுறையை கேளுங்க. தையலை பாதியில் விட்டுட்டு வந்தால் என் தங்கச்சி பாருங்க எம்பிட்டு நம்ம துடிச்சிக்கிட்டு இருக்கு, தொடையெல்லாம் நடுக்குது. ஒரு பொம்பளையாக இருக்கிற பொம்பளைக்கு அது புரியலைன்னா உங்களுக்கு எப்படி புரியும் அப்படின்னு நான் பேசி விட்டேன். அப்படி எங்கனையுமே பேசணுங்க பொம்பளைங்க.
பேசாமல் இருக்கிறது தப்பு. ஏதாவது சொன்னால் நம்மளை திட்டுவாங்களோ நம்மளை வைவாங்களோ அப்படின்னு பயப்படுறதும் தப்பு. பயந்தான் ஒரு மனுஷனுக்கு வந்து பாதி தப்புகளை தூண்டுறதுக்கு மற்றவங்களை ஈஸியாக நினைக்கிறதுக்கு காரணமே. அதுக்கு தான் இதை அடிக்கடி உங்களுக்கு நான் சொல்கிறேன். எங்கனையும் தைரியமாக துணிச்சலாக பேசணும். எங்கள் வீட்டுக்காரர் எங்கே வேணாலும் பேச விட மாட்டார். போய் அங்கிட்டு அப்படின்னு நான் பேசி விட்டு போடுவேன். எதாக இருந்தாலும் நியாயமாக இருந்தாத்தேன், சும்மாவும் கத்தக்கூடாது. சும்மா கத்துறதுக்கு என்ன, நம்ம என்ன அடிதடி பொம்பளை அதாட்டிய பொம்பளை அடிதடியை வலிக்கு எடுத்துடுறா எங்கே வேணாலும் இதெல்லாம் கேட்கா. அப்படி இல்லை, நியாயமாக இருக்கணும். நம்மளுக்கு மனசாட்சின்னு ஒன்று வேணும். ஒரு பொம்பளை நீனு பிள்ளை பத்துருக்க, உடனே பிள்ளை பத்து கத்தாத கத்தாத அப்படின்னு தலையை தொடைய திரிகி எனக்கு பிரசவம் பார்த்துச்சு ஒரு நர்ஸு. என்னை தொடைய திரிகி கத்தாதடி வெளியில் சத்தம் கேட்கக்கூடாதுன்னு தொடைய திரிகி பிரசவம் பார்த்த நரசு மாசமாத்தையாக இருக்குது. அப்படி நான் பெற்று 3 நாள் ஆஸ்பத்திரியில் டிஸ்சார்ஜ் ஆகலை. அன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் இருக்காங்க. நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நைட்டில் வயிற்று ஒழிச்சிருச்சு பார்த்துங்க அந்த நரசுக்கு. அது கத்துது அம்மா ஏவா என்னைய கத்தாத தொடைய திருக்கிட்டா கத்துறதை பற்றியா அப்படின்னு. ஆமாம், அவனும் பொம்பளை தானே. அவன் என்ன அப்புறம் இதா கம்ப்யூட்டரு இதா அப்படின்றது எங்கள் அம்மா. அப்போ அவங்களுக்கு வர்றதை பற்றி தெரியுது என்ன. அதே மாதிரி ஓடுதாத்தான் என் மகள் அப்பப்போ போய் ஓடுதான்னு பார்க்குது. நான் பெத்த மகளாச்சும் இப்படி பார்க்குது. நானா தன்னந்தனியாக பேசி இப்போ எனர்ஜியெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. தளிக்கத்தை எழுச்ச வந்தாத்தே நல்ல செகப்பா தெரியுமே, இல்லை கண்ணங்கரையும் தெரியுமே. கலர் கம்மி ஒன்றுங்க கண்டிருக்கேன். இது கலர்லாம் வைக்கல, சூரிய ஒளிக்கு வெளிச்சமாக தர்றேன். அப்படி அவங்க பிள்ளை பெற்றுருக்கோம்ல, பெத்தவ பாதியில் அதெல்லாம் வேணுக்க முடியுன்றது. அதட்டிக்கிட்டு என்னை தைக்கவா சொல்கிறா இரு அப்படின்ட்டு. அப்புறம் பேசி இப்படி தச்சுட்டு வந்தோம். அது மாதிரி எதையும் நிதானமாக எது நடந்தாலும் என்ன நம்மளுக்கு கூட குறையா இருந்தாலும் அதை சொல்லணும் டாக்டர்கிட்ட, வர்றவங்கிட்ட. வந்து இப்படியே பார்க்க வருங்க. அவங்க வாட்டுக்கு பார்த்துட்டு போட்டு நம்ம வாட்டுக்கு நல்லா இருக்கு அப்படி பேசக்கூடாது. என்ன சார் எப்படி இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு நல்லா கேட்கணும். நம்ம கேட்கலே கண்டுபிடிச்சிருவாங்க. விவரமான பொம்பளை உண்மையை சொல்லணும். விவரத்தை நம்மளும் சொல்லிட்டு போகணும்ட்டு. என்ன சார் எப்படி சார் இருக்குது, ஸ்கேன் எப்படி சார் இருக்குது அப்படின்னு கேட்கணும் அந்த பார்க்க வரவங்கிட்ட. அப்படி எங்கள் அத்தைக்கு சொல்லிட்டு இருந்தேன். சரித்தே அதெல்லாம் கேட்டுருந்தே சரித்தே அப்படின்ட்டாங்க. உள்ளக்கு தான் கொண்டு போயிருக்காங்க, இன்னும் ஒரு விவரம் தெரியலை அப்படின்ட்டாங்க. அப்போ குழந்தை பிறகு வரைக்கும் நின்றுக்கலாம், வியாபாரம் கிடைக்கன்னு ஓடி வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா எங்கள் ஆத்தா எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஆத்தா எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஃபோன் பண்ணி தான் நான் இப்போ குழந்தை பெற்றவனே வந்திருப்பேன். இன்னும் குழந்தை பெற்றிருக்கு, இன்னும் பார்க்கல. எங்கள் வீட்டுக்காரருக்கு சாப்பாடை கொடுத்து அனுப்பி விட்டுவிட்டு நாளைக்கு தான் போவோம். ஏழுகளுங்க எனக்கு முடியலைன்ற ஆஸ்பத்திரியிலே இருந்து ஒரே ஆஸ்பத்திரி மையமாக இருக்குது பார்த்துங்க. இந்த வாரம் பூராமே எப்போ இருந்து கார்த்திகை பொங்கல்லேருந்து பார்த்துங்க ஒரே ஆஸ்பத்திரி மையந்தேன். ஆஸ்பத்திரிக்கு போக வர இதே வேலையாக இருக்கும். அதனால் நல்லா இல்லை நேரம் கிளம்பும் அப்படின்ட்டு இருக்கேன். நாளை பின்ன போய் பார்த்துட்டு வருவோம். 7 நாளைக்கு இன்னும் இருப்பா அப்படின்ட்டு சாப்பாடை மட்டும் சமைச்சு இன்றைக்கி கொடுத்து விட்டேன். எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொண்டுட்டு போனார். போய் சமைச்சு கொடுத்துட்டு வந்தார். சாப்பாடை கொண்டுக்கிட்டு போனார். அவரும் திட்டுனார், இதுலையும் வீடியோவில் ஓடணுமான்ட்டு. என்ன நான் அன்னைக்கு நடக்கிற இப்போ வந்து வீடியோவாக போடுறதுக்கு வாய்ப்பு கிடச்சதுனால போடுறேன். இல்லைன்னா அதுவும் போட மாட்டேன். சொல்லிக்கிறேன். அதோட இல்லாட்டா அதுவும் போட மாட்டேன். நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறவங்க. இன்றைக்கி திடீர்னு ஒரு மனுஷன் வீட்லேயும் ஒருத்தருக்கும் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு ஒன்று நடக்கும். அந்த நடைமுறைகளை நான் எடுத்து வெளியில் கொண்டு வந்து காட்டுறேன். நீங்களால காட்ட முடியலை, பார்க்குறீங்க. அப்படித்தான் இப்படி நடக்குதாக்கும் இது பொய் இது உண்மை இதெல்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. நல்லா இருந்து லைக் பண்ணுங்க. இதில் என்ன நான் குத்த குறைய பேசிக்கிட்டு என்ன இன்னைக்கு என்னமோ சொல்கிறாங்க, என்னமோ ஒரு பேர் அங்காளமா என்னமோ என்ன பண்ணுற தங்கமயில் தங்கமயில் என்னமாமா என்ன பண்ணுற துணி துவைக்கிறேன் தங்கமயிலுன்னு அவர் கூப்பிட்றாரு. அதுக்கு என்ன மாமாண்டுது என்ன பண்ணுறேன்னு கேட்குறாரு. துணி துவைக்கிறேன்றது. இதுக்கு லைக் லட்சக்கணக்கில் தட்டுறீங்க. நான் என்ன அப்படியா ஒன்றுமே உங்களுக்கு புரியாதைய பேசிக்கிட்டு இருக்கேன். அதில் என்னத்தை ரசிச்சு என்று லட்சக்கணக்கில் தங்கமயில் என்னமாம்மா என்ன பண்ணுற துணி துவைக்கிறேன் மாமா இதுக்கு எதுக்கு லைக்கு அப்படி என்னைக்கு அதை யோசிச்சுருக்கலாக்கா. அங்கே போய் தட்டுவீங்க. ஏன்னா ஊர் உலகமே அதை பார்த்து லைக் பண்ணியிருக்கு, நம்மளும் பார்க்கணும். இப்படி சின்னதாக பேசி ஒரு நல்லது கிட்டது சொல்கிறவங்க குடும்பத்தில் இப்படி இருங்க அப்படி இருக்கா நல்லபடியாக பொம்பளையாக இருக்கிறவங்க எங்கனி தைரியமாக பேசுங்க. தைரியமாக பேசணும்னா நம்மளுக்குரியதை நம்ம என்ன ஆஸ்பத்திரி என்ன பெரிய இடம் என்ன எதாக இருந்தாலும் நம்மளுடைய தைரியத்தை எங்கனையுமே காட்டணும். பொம்பளை அதில் தான் வந்து இப்போ சம உரிமை பெற்றோம். ஆம்பளையோட மண்ணு கட்டுறதும் ஆம்பளைக்கு ஈட டவுசர் போட்டுக்கிட்டு ஆம்பளைக்கு ஈட பேண்ட்டை போட்டுக்கிட்டு ஆம்பளைக்கு ஈட டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஆம்பளை மாதிரியே தலைமுடியை விரிச்சு போட்டுக்கிட்டு அப்படியே நடந்து போனோம்னா சிங்கிட்டு இப்படியே நெஞ்ச நிமித்தி இப்படி நடந்து போயிட்டோம்னா ஆணும் பொண்ணும் ஜமாமும் கிடையாது. எங்கனையுமே தைரியமாக பேசி எதையுமே தைரியமாக நம்மளுடைய பேச்சுக்களை வெளிக்காட்டி எதுலேயும் பயம் இல்லாமல் நடந்துக்கிறதுக்கு பேர்
ஆணும் பண்ணும் ஜாமான் என்னையை பொறுத்தளவுக்கு. அப்படித்தான் நான் நினைப்பேன். அப்படி எங்கனையும் தைரியமாக பேசிடுவேன். இந்த டாக்டராக இருக்குது, எந்த நர்ஸாக இருக்குது, என்ன இருக்குது, தப்புன்னா கேட்ட வேண்டியதே. ஏன் அப்படி பண்ணுறீங்க, ஏன் அப்படி செய்கிறாங்க, ஏன் இதுக்கு என்ன அப்படின்னு கேட்ட வேண்டியது. என்னென்ன சொல்கிறது, அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். இதில் என்ன இருக்குது, இதில் பிடிச்சவங்க லைக் பண்ணுறாங்க, நம்ம பேர் லைக் பண்ணுறீங்க. லைக் பண்ணுற மக்கள் பூரா ஒன்றும் சொல்ல கிடையாது. அதுக்குன்னு உன்னை கமெண்ட் பாக்ஸில் திட்டவே கூடாதா, உன்னை பாராட்டிகிட்டே இருக்கணும் மட்டும் கிடையாது. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா என்ன இந்த பொம்பளை பொய் சொல்கிற மாதிரி இருக்குன்னு கூட கேளுங்க. ஏமா பொய் சொல்கிறியா அப்படின்னு கூட கேளுங்க. சீன் போடாதடி முண்டை அப்படின்டா தண்டி வார்த்தை இன்னைக்கு வச்சு விட்டேன். நீ தான் அறிவு கட்ட முண்டம், நீ தான் ஜீன் போடுவவருக்கு. எப்போ எதாக இருந்தாலும் ஜீன் போட்டுக்கிட்டே திரும்பி வரக்கு ஒரு உதவி பண்ணுறத சொல்லிட்டு போகிறேடி. சீன் போடாதடி முண்டேன்னு இருக்கேன். நான் உலகமே நான் எங்கே போனாலும் சொல்லிட்டு தானே போவேன். அதைத்தான் சொல்லிட்டு போகிறேன் மக்கள்கிட்ட. போயிட்டு வரேன் மக்களேன்ட்டு. இதில் என்ன சீன் போடுறேன் அப்படி போ எரும மாடு அப்படின்னு நான் வஞ்சி விட்டேன். ஒருத்தரையும் வய மாட்டேன். நீங்கள் இது என்னது திருநங்கை மாதிரி இருக்கியே, நீங்கள் வந்து கருப்பாக இருக்கியே, உதடு 1.5 மணம் தொங்குது, என்ன சொன்னாலும் சரி உள்ளதை சொன்னால் ஆமாங்க அப்படித்தான் அப்படின்றீங்க என்ன. ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. அப்படி என்ன அப்படி சொல்லக்கூடாது. அப்படியா சொல்கிறது என்ன அசிங்கமாக திட்டுனா கூட அவங்க மனசார ஏற்றுக்கிடுவேன். ஏன்டா பார்த்தோன்னே ஒரு மனசில் கணிச்சோன்னா பார்த்தோன்னே நல்ல மனுஷன்னு சொல்ல முடியாது. அவங்க மனசு பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன மனசுக்குள்ள தோணுதோ அதை அசிங்கமாக்க மாட்ட வேண்டியிருக்காது. பரவாயில்ல நினச்சிக்கிட்டு. ஆனால் தேவையே இல்லாமல் சீன் போடுறன்றது பெரிய இது கடுப்பாக இருந்துச்சு எனக்கு. அவங்கள மட்டும் நான் வஞ்சி விட்டேன். அந்த ஐடியா முத்தக்கா உங்களுக்காக இது வச்சு பின்னி காட்டினேன். பின்னலாம்ட்டு பின்னுனேன், அது பூரா வேஸ்ட்டாக போச்சு. இப்படித்தான் காட்டப்படுச்சு. பின்னி காட்டுறது இன்னுமே நான் பின்னுன்னு வச்சுக்கோங்க என் கையெல்லாம் பழிச்சு போயிடும். முத்தக்கா உங்களுக்காகத்தான் பின்னுனேன். பின்னுனது தெரியுதா, பின்னுனது மாதிரி முடியை வச்சு இப்படித்தான் முத்தக்கா பின்னுறது. ஊர் திருவிழான்னு சொல்லியிருந்தியே, சரி பின்னி கட்டுவோம்ண்டு பின்னி கிண்ணி காட்டிட்டோம்னு நினச்சிக்கிட்டு போய் பார்க்குறேன். அம்புட்டு இது பண்ணி போய் கிடக்கக்கா. இப்படித்தாக்கா பின்னணும். கையெல்லாம் வலிக்குதுக்கா, உடம்பு முடியலக்கா. கை காலெல்லாம் அப்படியே கட்டுக்கட்டாக வலிக்குது. அப்படியே என்னண்டோ வருது பார்த்துக்க. இன்னும் சரியில்லை உடம்புக்கு. திடீர்னு காய்ச்சடிக்குது, திடீர்னு வேர்த்து ஊற்றுது. இந்த மாதிரியே இருக்குது. ஆத்தாதே வியாபாரத்துக்கு போகுது. நான் போகவே இல்லை, ஒரு வாரமாக போகலை. அதனால் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க முத்தக்கா. இன்னும் இந்த கழுதையை அவுத்து அதுக்கப்புறம் முடி எடுத்து அதில் வச்சு பின்ன பிடிஞ்சு வெள்ளைக்கோழி விட்டுருக்கோய். அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சதை பார்த்து பின்னுங்க. என்ன ஊர் திருவிழான்றதையே யூடியூப்பில் போய் கேளுங்க. ஒட்டுமுடி எடுத்து பின்னுவது எப்படி என்று அவங்க அழகாக பின்னி அப்படி கட்டியிருப்பாங்க. அதை பார்த்தா நானே பின்னுனேன். இந்த முடியமாவுக்கு ஒன்றும் தெரியாது. அரைகுறை முடியுமா, அரை வேக்காடு. இதுகிட்ட கேட்டு என்ன செய்ய போறீங்க நீங்கள்? யூடியூப்பில் போய் ஒட்டுமுடி வைத்து பின்னுவது எப்படி அப்படின்னு மைக்கில் கேளுங்க, வந்துடும் விட்டு. உங்களுக்காச்சும் சரி நம்மளே தாழ்ச்சி சொல்லக்கூடாது. நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுப்போம்னு பின்னி காட்டலாம்னு பின்னுனேன். அது கேமரா ஓடவே இல்லை. ஓடுத தப்புச்சா அப்போ அது என் மகன் மாறுறாருந்தே மக்கள் மாறுவாங்க. மக்கள் மாறுவார்க்கிட்டே இருப்பேன். மக்கள் மாறு வந்தாண்டாலும் ஓடுதா ஓடலையான்னு சொல்லுவாங்க. தன்னந்தனியாக மூச்சு திணற பேசி 1 மணி நேரத்துக்கு போய் பார்க்குறேன், ஒன்றுமே ஓடலை. இந்த கிரகமா இது ஒரு கிரகம், விடிய விடிய பேசிருக்க வேண்டிய ஆட்டான்ட்டு இது பண்ணேன். சரி மக்களே, எல்லோரும் லைக் பண்ணுங்கள். கேட்ட மக்கள் பூரா நல்லபடியாக லைக் பண்ணி இது பண்ணுங்க. என்ன சொல்றிய, நம்மளுக்கு நான் புழப்பு தலைப்புன்னு ஓடியே வருவேங்க. ஃபோனை எடுத்துக்கிட்டே கையில் தெரிய மாட்டேன். அதுக்கிட்டே என் ஆத்தனை சொன்னதுக்கு எனக்கு கோவம் வந்தது. நம்ம என்றைக்கோ ஒரு நாளைக்கு விசேஷம் மட்டும் ஃபோட்டோ எடுப்போம், ஆத்தனை ஃபோட்டோ எடுப்போம், அந்த பொண்ணை ஃபோட்டோ எடுப்போம்னு எடுத்துக்கிட்டு வந்து எடுக்கிறோம். அதை பார்த்து ஃபோனில் இப்போ உனக்கு கிறுக்கு பிடிச்சிச்சுன்னு சொல்லிட்டாளே நம்மளை அப்படின்னு எனக்கு அம்புடு கோவம் வந்து பப்ளிக்காக அன்றைக்கி பேசணும். இல்லைன்னா இந்த ஃபோனு தான் எடுத்துக்கிட்டு வியாபாரத்துக்கு போகலையும் சரி எங்கே போனாலும் இதை எடுத்து இதுண்டா ஒரு இது பரிசுக்குள்ளே வச்சு இதுக்குள்ளே வச்சுக்கிறாப்புல இருக்கும். இதுண்டா கையில் பிடிச்சிக்கிட்டே தெரியும். எங்கனையும் கை மறந்தாப்புல வச்சுருங்க மாதிரி. அதுக்கு கடையெல்லாம் வீடியோ எடுக்கிறது அந்த சுகந்தி அக்கா ஃபோனில் வச்சு எடுப்பேன். என் பிள்ளைகளும் இதில் ஒன்று மாற்றி ஒன்று நண்டு இதில் வச்சுருந்தா என் மையன் அதில் கிரிக்கெட் பார்ப்பேன். சண்டை இல்லாமல் இருப்பாங்க. அதுக்காக போட்டுட்டு ஓடி போயிடுவேன். லைக் பண்ணுங்கள் மக்களே. எனக்கு தெரிஞ்சது பேசுகிறேன். நண்டு நல்லா இருப்ப, கட் பண்ணி விடுறான் நண்டு. லைக் பண்ணிருங்க. தேம்பிட்டு போயிடும். முத்தக்கா நீங்களாம் 10 போன எடுத்துட்டு லைக் பண்ணணும். முடி வச்சுப்பீங்க. என்ன பண்ணணும்? கட் பண்ணவா?